ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிடே கேண்டிடேட்ஸ் ஃபைனல் ரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுடைய குகேஷோட ஹிகாரு நக்கமுரா ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஹிகாருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் வின் சுச்சுவேஷனாக இருக்குது. ஏன்னா குகேஷ் வந்து ட்ராப் பண்ணாலுமே குகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இயானோ ஃபேபியோ விளையாடுற கேமில் வந்து டிசைசிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் குகேஷ் வந்து டை பிரேக்கர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஹிகாருவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா குகேஷ் கூட விளையாடுறதுனால அவரால் ஒரு ட்ரா கூட கொடுக்க முடியாது. ஒரு மஸ்ட் வின் சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள கேம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இமீடியட்டா கேம்குள்ள போலாம். இதுல குகேஷ் வந்து பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஹிகாரு எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா D4 ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ நார்மலாவே பாத்தீங்கன்னா குகேஷ் கிட்ட வந்து E4 ஸ்டார்ட் பண்ணும்போது குகேஷ் வந்து ரொம்பவே சாலிடா ப்ளே பண்ணுவாரு. ஸோ இந்த ஓப்பனிங்கே நம்ம பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹிகாரு வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ D5 C4, இப்போ D takes C4. ஸோ இந்த இடத்துல குயின்ஸ் கேம்பிட் வந்து அக்செப்டட். இப்போ நைட் F3, நைட் F6, இப்போ E3. ஸோ E3க்கு அப்புறமா இப்போ E6 ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக் C4, இப்போ பிஷப் E7. பிஷப் E7 பார்த்தீங்கன்னா ஹிகாருக்கு வந்து ஒரு புது சர்ப்ரைஸு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நார்மலாக வந்து C5 புஷ் பண்ணுவாங்க. C5க்கு அப்புறமா ஒயிட் வந்து கேன்சல் பண்ணுவார். இப்போ பிளாக் வந்து A6 புஷ் பண்ணுவார். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் உள்ள நார்மலான வேரியேஷன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து சர்ப்ரைசிங்காக பிஷப் E7 ப்ளே பண்ணுறார். ஸோ இது வந்து ஹிகாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸு. ஏன்னா ஹிகாருக்கு தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மஸ்ட் வின் கேமு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா குகேஷ் கிட்ட வந்து E4 ப்ளே பண்ணாமல் D4 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது ஹிகாருக்கே ஒரு சர்ப்ரைஸ் தராரு. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் C3, C5, இப்போ A3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரெண்டு பேருமே கேன்சல் பண்ணிக்கிறாங்க. இப்போ A6, இப்போ குயின் E2. ஸோ இந்த இடத்துல இதே நார்மலான வேரியேஷன் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா குயின் E2 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக பான் டெக்ஸ் பானை இப்போ குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஈக்குவலிஷான கேம்குள்ளே தான் போகும். ஏன்னா குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ட்ரா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஹிகாருவால் பெருசாக வந்து வின்க்கு வந்து அந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா ஹிகாரு வந்து இந்த இடத்துல குயின் E2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ மோஸ்ட்லி போர்டில் வந்து நிறைய பீசஸை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் வந்து அவருடைய சான்சஸை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை, போர்டில் பீசஸ் நிறையா இருந்தால் தான் கேம் வந்து டிசைசிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கேமை வந்து ஹிகாருவை பொறுத்த வரைக்குமே அவர் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவார். இப்போ B5 ப்ளே பண்ணுறாரு இந்த இடத்துல. ஸோ B5 ப்ளே பண்ணி பிஷப் சேஸ் பண்ணுறது. இப்போ பிஷப் A2, இப்போ C takes D4, E takes D4, இப்போ B4. ஸோ இந்த B4 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான மூவ். அண்ட் இந்த மூவ் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான மூவ். ஸோ இந்த மூவ் என்ன பண்ணுதுன்னா இந்த நைட் அட்டாக் பண்ணுது. அண்ட் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஹிகாரு வந்து ஆக்சுவலாக அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டார். நைட் E4 ப்ளே பண்ணார். இந்த இடத்துல ஆக்சுவலாக பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணியிருந்தா சிம்பிளாக குகேஷ் வந்து அவருடைய இந்த நைட் இங்கே கொண்டு வந்திருப்பார். அண்ட் இந்த ரெண்டு பானுமே பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக்ல இருந்திருக்கும். இந்த ரெண்டு பானுமே பார்த்தீங்கன்னா ஒரு பான் ஐசோலேட்டடாக இருக்குது. அண்ட் இன்னொரு பான் பார்த்தீங்கன்னா டபுள் பானாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ராபப்ளி கேம் எப்படி கண்டினியூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரூக் D1. இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த C4ல் போடலாம். இப்போ பிஷப் B7. ஸோ பிஷப் B7க்கு அப்புறமா பாருங்கள் இந்த சென்டர் ஸ்கொயரில் ஏகப்பட்ட ப்ரெஷரு. ஒயிட்டுடைய சென்டரான ஐசோலேட்டட் பானை பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களால் புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த பான் வந்து இங்கேயே தான் டம்ப் ஆன மாதிரி இருக்கும். இந்த பான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடாகவும் இருக்குது. ஸோ பிளாக் கையில் பார்த்தீங்கன்னா கேம் வந்து கொஞ்சம் லீடுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான மூவ். ஸோ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரபிளை வந்து கொடுக்கக்கூடிய மூவ். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேனேஜபிளான ஒரு பொசிஷன் தான். ஸோ அதனால் ஹிகாரு இந்த இடத்துல நைட் E4 ப்ளே பண்ணுறாரு. இப்போ B takes A3, B takes A3, பிஷப் B7, இப்போ நைட் C3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நைட்டை வந்து ரிவர்ஸ்க்கு கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா மேக்ஸிமமாக போர்டில் பீசஸ் இருக்கணும் தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்போ தான் கேமை வந்து டிசைசிவாக கொண்டு வர முடியும். இப்போ நைட் D5 ப்ளே பண்ணுறாரு. நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு. திருப்பி இந்த இடத்துல நைட்டை வந்து இதே இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று குகேஷ் வந்து பொசிஷனை ரிப்பீட் பண்ணி ட்ரா கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல அவருடைய இன்னொரு நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல ஹிகாரு வந்து பிஷப் D2 ப்ளே பண்ணார். அவருடைய டெவலப் ஆகாமல் இருக்கிற இந்த பிஷப் வந்து டெவலப் பண்ணுறாரு. இப்போ இந்த நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த நைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நைட் D7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த நைட் வந்து D7 வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த நைட் F6 வருவார். அண்ட் F6 வந்ததுக்கப்புறமா இந்த D5 ஸ்கொயருக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ பிஷப் B1 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த கிங் சைடில் வந்து சூப்பராக வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரை பண்ணால் தான் ஹிகாருவால் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஷப்பை வந்து ரீரூட் பண்ணுறாரு. இப்போ ரூக் C8 ப்ளே பண்ணுறாரு குகேஷ். இப்போ பிஷப் D2. ஸோ இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கிறனால பிஷப் வந்து D2ல போட்டுட்டாரு. இப்போ நைட் F6 வராரு. இந்த நைட் வந்து இப்போ F6க்கு ரீமென்யூர் வராரு.
இப்போ பிஷப் D3, இப்போ பிஷப் டெக்ஸ் F3. ஸோ இந்த இடத்துல இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ குயின் டெக்ஸ் D4. ஸோ குயின் டெக்ஸ் D4க்கு அப்புறமா இந்த ஒரு சென்டர் பானை வந்து ஃப்ரீ பானை குகேஷ் வந்து எடுத்துக்கிறாரு. பட் இந்த ஒரு சென்டர் பானுக்கு காம்பன்சேஷனாக ஹிகாருக்கு வந்து 2 பிஷப் இருக்கிறாங்க. அண்ட் இந்த 2 பிஷப்புமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிளாக்கோடைய 2 சைடுமே ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, பிளாக்கோடைய இந்த A6 பான் வந்து வீக்காக இருக்கு. ஸோ முக்கியமாக இந்த A6 பானை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ரூக் FD1 பிளே பண்றாரு. ஸோ ரூக்கை வந்து இந்த குயினோடைய ரேடார்ல போடுறாரு. இப்போ குயின் A4 பிளே பண்றாரு. இந்த இடத்துல குயின் A4க்கு அப்புறமா குயின் B7. ஸோ இந்த இடத்துல குயின் B7 பிளே பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்றாரு. அண்ட் இந்த பானுக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தராரு. இப்போ பிஷப் C5 பிளே பண்றாரு. ஸோ இந்த பிஷப்பை வந்து இப்போ ஒரு ஆக்டிவேட்டடான இந்த டயகனல்ல போடுறாரு. அண்ட் இந்த பிஷப் முக்கியமா இந்த ஒரு பானை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு, F2 பானை. இப்போ பிஷப் E1. இந்த இடத்துல ஆக்சுவலா பிஷப் E1 பிளே பண்றதுக்கு பதிலா சப்போஸ் குயின் டெக்ஸ் பான் வந்து ஹிகாரு பிளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான பிஷப் சாக்ரிஃபைஸ் இருக்கு. பிஷப் டெக்ஸ் பான் பிளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த பிஷப் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் D4 செக் தரலாம். ஸோ குயின் D4 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து F3 வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து E5 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, பிளாக்கோட இந்த 3 பீசஸ்மே வந்து ஒயிட்டை வந்து ரொம்பவே சிவியரா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒயிட் வந்து கேமை லூஸ் பண்றதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால ஹிகாரு என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப்பை வந்து E1ல போட்டுறாரு. ஸோ இந்த பிஷப் E1 வந்து முக்கியமா இந்த F2 பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ A5 பிளே பண்றாரு இந்த இடத்துல. ஸோ A5க்கு அப்புறமா இப்போ குயின் B5. இந்த இடத்துல குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹிகாரு எதிர்பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் குயின் F4 வந்து பிளே பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தாரு. ஏன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல ஹிகாருக்கும் கண்டிப்பாக விருப்பம் இருக்காது. அப்படி விருப்பம் இல்லாமல் எதுக்காக குயின் B5 பிளே பண்ணாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஹிகாரு எதிர்பார்த்தது குயின் F4 வந்து குகேஷ் பிளே பண்ணார். குயின் F4 மூலிமா இந்த பானை வந்து மேற்கொண்டு நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டையும் நம்ம கேம்குள்ளே கொண்டு வந்து ஒரு நேச்சுரலான அட்டாக் எப்படி தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிகாரு வந்து திங்க் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா G3 வந்து ஒரு சாலிடான டிஃபென்ஸ் இருக்குது ஹிகாருக்கு. G3க்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்து குயின் G5 பிளே பண்ணலாம். குயின் G5க்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பிஷப்பை வந்து F1க்கும் போட்டுட்டு இந்த பிஷப்பை இந்த லாங் டயகனலில் நீங்கள் போட்டுக்கலாம். கிங்குக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். அண்ட் அது மட்டும் இல்லை, 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக விளாடணும். ஏதாவது ஒரு சைடில் சின்ன தப்பு நடந்தாலுமே அவங்க தோக்குற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால குகேஷ் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த இடத்துலேயே வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஹிகாருக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேம் வந்து ட்ராவை நோக்கி தான் போகும். ஆல்ரெடி பீசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ குயின்ஸும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மைனர் பீஸ் அண்ட் 2 ரூக்ஸ் தான் இருக்கிறாங்க ஆளுக்கு. ஸோ இதை வச்சு தான் இவங்க கேமை வந்து லீட் பண்ணி ஆகணும். இப்போ பிஷப் B6 பிளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் B6 பிளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ ரூக் AC1 நைட் D5. இப்போ கிங் F1 ரூக் FD8. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மிச்ச பீஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ A4 கிங் F8. இப்போ G3 கிங் E7. இப்போ கிங் E2 F5. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங்கை வந்து கேம்குள்ளே கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் என் கேமை நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இப்போ ரூக் C3 பிளே பண்ணுறாரு. ஸோ ரூக் C3க்கு அப்புறமா இப்போ ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் டெக்ஸ் ரூக்கு, பிஷப் டெக்ஸ் ரூக்கு. இப்போ நைட் B4. ஸோ நைட் B4க்கு அப்புறமா இந்த இடத்துல ஹிகாரு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ரூக் B1 பிளே பண்ணுறாரு. அவருடைய கடைசி ரூக்கையாவது நம்ம போர்ட்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரூக்ஸை நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்சும் பண்ணியிருக்கலாம். ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ராவில் தான் போய் முடியும். இப்போ பாருங்கள், ஆளுக்கு ஒரு பிஷப் தான் இருக்கிறாங்க. அண்ட் ஆப்போசிட் கலர் பிஷப் இருக்கிறதுனால இந்த கேம் வந்து மோஸ்ட்லி ட்ராவில் தான் போய் முடியறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ ட்ராவில் போய் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹிகாருவால் இந்த டோர்னமெண்ட்டை வின்னும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த கேமை வின் பண்ணால் தான் டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ட்ராவை நோக்கி போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் ஹிகாருவும் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ரூக் B1 ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ பிஷப் C5 ரூக் C1. இப்போ நைட் C6 பிஷப் C3. இப்போ G5 புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிற பான்ஸ்லாம் குகேஷ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து இப்போ 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையுமே யாருக்கும் எந்த விதமான வீக்னஸுமே கிடையாது. இப்போ பிஷப் B5 பிஷப் A3 ரூக் C2 நைட் D4 செக் வருது. ஸோ நைட் D4 செக்குக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த நைட்டை நீங்கள் டேக் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் உங்களுடைய ரூக் வந்து போயிடும். ஸோ பிஷப் டெக்ஸ் D4 ரூக் டெக்ஸ் D4. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு ரூக் அண்ட் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கலர் பிஷப் தான் இருக்கிறாங்க. இப்போ ரூக் C7 செக் வருது. இப்போ கிங் F6. இப்போ இந்த பானை வந்து ஹிகாரு கேப்சர் பண்ணிக்கிறார். ஸோ ஹிகாரு வந்து விட்ட பானையும் எடுத்துட்டாரு. அண்ட் இப்போ
பான்ஸ் வைஸ் பார்த்தீங்கனாலும் 2 பேருக்குமே வந்து ரொம்பவே காமனாக தான் இருக்குது. இந்த சைடில் 3 பான் குகேஷ்க்கு அண்ட் இக்காருக்கும் 3 பான் அண்ட் ஆளுக்கு இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பான் இருக்குது. இப்போ பிஷப் B4. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா கேம் வந்து ட்ராவை நோக்கி தான் போச்சு. ஸோ 2 பேருமே வந்து கொஞ்சம் மூவ்ஸ்க்கு அப்புறமா பீசஸ்லாம் சிம்பிளிஃபை ஆனதுக்கப்புறமா கேம் வந்து கடைசியாக ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இக்காரு எதிர்பார்த்த மூவ்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணாமல் கேமை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் குகேஷ் வந்து ரொம்பவே சாதுரியமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ ரூக் A2 செக் வருது. இப்போ கிங் D1 ரூக் D2 செக். இப்போ கிங் E1 ரூக் D5 கிங் E2 பிஷப் D2 இப்போ A6. ஸோ இப்படியே கொஞ்சமாக பீசஸ்லாம் ஸ்வாப் ஆகி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ராவில் போய் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கேம் குகேஷ் கிட்டேருந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. பட் எனிவே இக்காரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ப்ளே பண்ணார். பட் அவர் வந்து மஸ்ட் வின் சுச்சுவேஷனில் இருக்கும் போது அவரால் வின் பண்ண முடியல. ஸோ இதில் என்ன ஒரு பிரமாதமான விஷயம்னா நம்மளுடைய குகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் எவர் யங்கஸ்ட் பிளேயர் டு வின் த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிங் லிரனோடைய வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போடைய டைட்டிலுக்கு அவர் மோத போகிறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் டிங் லிரனுக்கு. ஸோ டிங் லிரனுக்கு எந்த விதத்திலுமே நம்ம குகேஷ் வந்து குறைஞ்சவரே கிடையாது. விட்டால் தூக்கி சாப்பிட்ருவார். ஸோ கண்டிப்பாக டிங் லிரன் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ப்ரிப்பரேஷனை வந்து மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து ஒயிட் பீசஸை வச்சு மஸ்ட் வின் சுச்சுவேஷனில் இருக்கும் போது எவ்வளோ சாதுரியமாக இந்த ஒரு கேம் வந்து குகேஷ் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கிராண்ட் மாஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கில்ஸ். குகேஷ்க்கு எல்லா பொருத்தமும் ரொம்பவே சூப்பராக இருக்கு. நம்ம காத்திருந்து பார்ப்போம் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா இந்தியன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் செஸ் வேர்ல்ட்ல. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.